கிராம பொருளாதாரத்தின் ஏணி என போற்றப்படும் 100 நாள் வேலை தொடர்பான புதிய சட்டத்திற்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான பெருஞ்செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னதாக 100 நாள் வேலை தங்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஏரி வேலை வருஷத்தில் அதான் 4 வாரம் தான் வரும். அதே வாரத்துக்கு கண்டிப்பு சம்பளம் 200 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு மாதத்துலலாம் வேலை கிடையாது. ஒரு வருஷத்தில் 2 வாரம் 3 வாரம் அவ்வளோதான். அது எப்போ போடுறாங்களோ அப்போ போய் நாங்கள் எடுத்துக்குவோம். எப்போ கொடுக்குறாங்கன்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. போடுறது அக்கௌண்ட்டில் ஏறிடும் போய் எடுத்துக்குவோம். அது கேட்டால் தான் செய்யறதுக்கு இடம் இல்லை, காசு இல்லை அப்படின்வாங்க. பெரிய பஞ்சாயத்து, ஜனம் அதிகமாக இருக்குது, அதனால் வேலை கம்மியாக இருக்குது, காசு இல்லைன்னுவாங்க. ஏரி வேலை வைக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக வைக்க மாட்டேன்றாங்க. எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க. ஆனால் இங்கே 100 நாள்ன்றாங்க. 100 நாள் கூட எங்களால் வேலை செய்ய முடியல. ஆனால் காலை 9 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வரைக்கும் இருக்குது. சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு சாப்பிட்லாம், வந்து கூட சாப்பிட்டு உடனே போயிடலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேலை எங்கள் இதில் ஏன் முத்தாம்பாளத்தில் சரியாக வேலை வைக்க மாட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. 100 நாள்ன்றாங்க. ஆனால் 100 நாள் வேலை வரமாட்டுது. ஆனால் பஞ்சாயத்து பெருசாக இருக்குதுன்றாங்க. எல்லாம் இது பண்ணுறாங்க. எங்களுக்கு சம்பளம் வருது. ஆனால் இன்னும் சம்பளம் நிறைய போடுறேன்றாங்க. ஆனால் சம்பளம் கம்மியாக தான் வருது. 200 ரூபாய் போடுறாங்க. இப்போ எல்லாம் மோடியிலேருந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் நிறைய சொல்கிறாங்க, வருது ஊரக வேலை வருதுன்னு. ஆனால் எங்களுக்கு வரமாட்டுது. வருஷத்துக்கு 2 வாட்டி 6 நாள் 12 நாள் வேலை செய்கிறோம். அவ்வளோதான். அவ்வளோதான். ஏரி வேலை இப்போ சமீபத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. இது நடுமத்தில் ஒரு நாள் கூட ஒன்றும் வேலை செய்யலை. செஞ்சதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணி தான் சம்பளம் போடுறாங்க. எங்களுக்கு ஊனமுற்றோன்றதுனால எங்களுக்கு கரெக்டான பேமெண்ட் தான் வருது. அவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்களோ அதுதான் வருது. 316 ரூபா வருது. மற்ற டைமில் இப்போ ஒரு 6 மாதமாக எந்த ஒரு வேலையுமே இல்லை. வேலை கேட்டால் பஞ்சாயத்தில் கேளுங்க அப்படின்றாங்க. பஞ்சாயத்தில் தலைவர்கிட்ட பேசினா இடம் எதுவும் இல்லை, பணம் எதுவும் ஃபண்டு ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் தட்டி கழிக்கிறாப்புல. இது வரைக்கும் இந்த ஒரு 6 மாதமாக வீட்டோட தான் இருக்கிறேன். எனக்கும் வேறு எதுவும் பொழப்பு இல்லை. வீட்டில் தான் இருக்கிறேன். வீட்டில் அவங்க மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் வேலை ஒரு வருஷத்துக்கு 2 வாரம் தான் வேலை வைக்கிறாங்க. வேலை வைக்கல, எங்களுக்கு வேலை வைக்கிறது கிடையாது. 250 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு. வயசானவங்க வீட்டில் கிடக்குறோம். நாங்கள் வயசு கொஞ்சம் தான் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறாங்க.